திரு மு க ஸ்டாலின் சார் கண்ணாடி பாட்டில் வச்சு அடிக்கிறதா ஜனநாயகமா? தவைக்கா சார்பில் நடக்கிற அனைத்து மீட்டிங்க்கும் தயவு செஞ்சு எல்லாருமே கொஞ்சம் பாதுகாப்பாக இருங்க. ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, நடக்கிற ஒவ்வொரு மீட்டிங்லையும் ஏதாவது ஒரு அசம்பாவிதம் பண்ணுறதுக்காகவே உள்ள ஒரு ஆள் ஏவப்பட்டிருக்காங்க. ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம ஆதவர்ஜுனா பேசிகிட்டு இருந்த டைமில் கோல்ட்ரு பாட்டிலை உடச்சி பெண்கள் மீது எரிஞ்சிருக்காங்க. ஆனால் இதில் என்ன ஒரு நல்ல விஷயம்னா, அரை மணி நேரத்துலேயே யார் எரிஞ்சா என்ன ஏதுன்னு பார்த்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இப்பயும் சொல்கிறேன், இந்த எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் என்ன வேணால் நடக்கலாம். அதனால் கூட்டத்துக்கு வர்ற அனைத்து பெண்மணிகளும் சரி, இல்லை நம்ம தாவேக்கா நிர்வாகிகளும் சரி, கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுத்து மற்ற நம்ம நிர்வாகிகளையும் கொஞ்சம் தயவு செஞ்சு கொஞ்சம் பாதுகாப்பாக பார்த்துக்கங்க. அரசியல்னால் என்னென்னு நம்ம உங்களுக்கு சொல்லி கொடுப்போம். அரசியல்னால் என்னென்னு நம்ம உங்களுக்கு காட்டுவோம். இந்த மாதிரி சில்லறத்தனம் பண்ணுறது மட்டும்தான் அரசியல் நினச்சி நிறைய பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு சொல்கிறேன், கூட்டத்துக்கு வர நிர்வாகிகள் பெண்மணிகள் கொஞ்சம் பாதுகாப்பாக இருங்க. கூட்டத்தில் யாராவது உங்களுக்கு சந்தேகப்படுற மாதிரி தோணுச்சு அப்படின்னா நம்ம நிர்வாகிகள்கிட்ட போய் சொல்லுங்கள். அவங்க அதுக்கான ஆக்ஷன் எடுப்பாங்க. பாட்டில் வச்சு அடிக்கிறதெல்லாம் அரசியலா? ஒரு கூட்டம் நடந்துட்டுருக்கு, அண்ணன் பேசிகிட்டு இருக்காரு, அதை ஒரிஜினல் அண்ணன் ஒரு பாட்டில் உடச்சி வீசுறீங்களே, யார் மேலேயாவது பட்டு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா என்ன பண்ண முடியும்? தாவேக்கா நிர்வாகிகள் ஒரு கோரிக்கை என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம போடுற ஒவ்வொரு மீட்டிங்லேயும் பக்கத்தில் இருக்கவங்களையும் பார்த்துக்குங்க, மற்றவங்களையும் பார்த்துக்கங்க. ஏன்னா எப்போ என்ன வேணால் நடக்கலாம். ஏன்னா இங்கே இருக்க அரசு அப்படி இருக்குது. அதனால் நான் சொல்கிறேன், ப்ளீஸ் மீட்டிங்கை பார்த்துக்குங்க, மற்றவங்களையும் பார்த்துக்கங்க.